ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரீன் யூடியூப் சேனல் உள்ளதே ஒருபடி சொல்ல வந்தேன். நான் உங்கள் சுஜிதா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத நான் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணலாம். ஆஃப்டர் தட் நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா, இல்லை அதை விட்டுடுறோமா, இல்லை ஓவர் ஈட்டிங் பண்ணிடுறோமா அப்படின்றது தான் விஷயம். எனக்கு ஆல்மோஸ்ட் 1 month ஆயிடுச்சு நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டாப் பண்ணி. அப்புறம் நான் ஒரு 15 days உங்களுக்கு டயட் பிளான் பண்ணி ரெகுலர் ஃபுட் என்னென்ன ஃபாலோ பண்ணுறதெல்லாம் போட்டு 51.70 கிட்ட வந்துட்டேன். இப்போ என்னோடய வெயிட் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52.70. 51ன்றது 52.70, 1 kg எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் இந்த 20 daysல நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் கரெக்டான ஃபுட்டு. இடையில கொஞ்சம் நான் சீட் டே, வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சீட் டே ஆகிடும். நல்லா ஹெவியாக முட்டை சாப்பிட்றதும் இருக்குது. அண்ட் டெய்லி சாப்பிட்ற குவான்டிட்டி டயட் ஃபுட்டில் நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதே மாதிரி தான். ஒயிட் ரைஸை கம்மி பண்ணிவிட்டு வெஜ்ஜஸ் நிறையா எடுத்துக்கிறது எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. ரெகுலராகவே எனக்கு அதை நான் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு வெயிட் நல்லாவே மெயின்டைன் ஆகுது. 20 daysன்றது எனக்கு பெரிய விஷயம்தான். இதை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கேன். அப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. நல்லா ரொம்ப டெம்ப்ட் ஆகுது எனக்கு இப்போ சாப்பிட்டே ஆகணுன்றது சாப்பிட்றேன். ஒரு நாள் சாப்பிட்டோம்னா அடுத்த நாள் 1.5 kilo அதிகமாக காட்டும். நம்ம அது ரெகுலர் ஃபுட்டு கொண்டு வரும்போது நார்மலாக இருக்குது. நான் அவ்வளோ வெயிட் லாஸ் ட்ரிங்க்லாம் குடிக்கிறதில்ல, டீடாக்ஸ் ட்ரிங்க் அவ்வளோ குடிக்கிறதில்ல, ஹாட் வாட்டரே குடிக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு நாள் நம்ம செய்கிற அந்த சீட் டே அடுத்த நாள் 1 kg வரைக்கும் 1.5 kilo வரைக்குமே ஏறுற மாதிரி காட்டும். பட் நம்ம அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறது ஒரு 2 daysல நமக்கு பழைய வெயிட் வந்துடுது. அதனால் பயப்பட தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வெயிட் லாஸில் இருந்து திடீர்னு வெயிட் ஏறுதே, ஒரு நாள் சாப்பிட்டதுக்கு ஏறும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வேணாம். அப்புறம் 2 daysல நமக்கு நார்மல் ஆகிடும். அது நார்மலான விஷயம் தான். அதனால் பயப்பட வேண்டாம். அண்ட் இன்னொரு விஷயத்த பண்ணக்கூடாது. என்னன்னா, இப்போ கண்டினியூஸாக சீட் டே நம்ம வெயிட் மெயின்டைன் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வெயிட் லாஸ் முடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நிறையா ஜங்க் ஃபுட்டோ இல்லை ஹோட்டல் ஃபுட்டோ இல்லை ஓவர் ஈட்டிங் பண்ணோம்னா பழைய வெயிட்டுக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கஷ்டப்பட்டு 15 daysல 2.5 kilo குறைச்சனா கொஞ்சம் வாய் ரொம்ப நாக்கு ரொம்ப நீளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே நான் இறங்கி ரொம்ப ஓவர் ஈட்டிங் பண்ணிட்டேனாலும் எனக்கு பிரச்சனை தான். அது நான் யோசிச்சு தான் பண்ணுறேன். 2 days கண்டினியூஸாக நான் என்ன ஆச்சுன்னா, என் மைண்டு ஒரு மாதிரி ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும்ல, அந்த டைமில் என்ன பண்ணேன்னா ஓவர் ஈட்டிங் பண்ணிட்டேன். மத்தியானமும் சிக்கன் ரைஸ், நைட்டும் சிக்கன் ரைஸ், அடுத்த நாள் நான்வெஜ் நல்லா வெளுத்து கட்டிட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா 54 காட்டுது. ஐயோ எனக்கு பயமாயிடுச்சு, என்னடா அது அப்படின்ட்டு. ஆனால் அப்புறம் ஒரு 3 days எனக்கு அந்த பழைய வெயிட் வரதுக்கு டக்குன்னு ஆயிடுச்சு. இந்த ரெகுலர் ஃபுட்டெல்லாம் நம்ம எடுக்கிறோம், டயட் ஃபுட் எடுக்கிறோம்ல, அது திரும்ப அந்த பழைய வெயிட்டுக்கு வந்துடுது. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். வெயிட் சப்போஸ் நம்மளுக்கு குறைஞ்சதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணணும், அது எப்படி திரும்ப ஏறிடும், டபுள் மடங்காக ஏறிடும்னா ரீசன் இதுதான். இதுக்கு பின்னாடி இந்த ரீசன்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களே ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் வெயிட் கம்மி பண்ணால் அப்புறம் நிப்பாட்டினதுக்கப்புறம் டபுள் மடங்காக ஏறிடுமாமே அப்படின்ற ஒரு மித்து, அதை நம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால நான் அதை கண்டிப்பாக நான் சொல்லணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா நம்ம ஈஸியாக பண்ணிடுவோம், வெயிட் லாஸ் பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், எல்லாமே கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஒரு தாட் வரும், அதுதான் நம்மளை டவுன் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த இம்பார்ட்டண்டான விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டேன், ஃபுல்லாக சொல்லிட்டேன் நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.